Dear teachers, good evening. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2012 நடைபெற்ற PG-TRB Physical Director எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 3 இது. இந்த பார்ட் 3இல் நாம் 24 கொஸ்டின்ஸ் படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? ஓகே. இன்றைய முதல் கேள்வி, the process by which people select, organize and interpret sensation is dash. The process by which people select, organize and interpret sensation is answer perception. என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது என்றால், இங்கே மக்களின் உணர்ச்சியினை ஒழுங்கமைக்கவும் விளக்கவும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மெத்தட் என்ன? தேர்ந்தெடுக்கும் மெத்தட் என்ன? பர்செப்ஷன். ஓகேயா? The process by which people select, organize and interpret sensation is answer perception. Then the standardized test may be accompanied by dash. The standardized test may be accompanied by norms. Okay, ஸ்டாண்டர்டான டெஸ்ட் ஆனது இதனால் ஆனது அல்லது ஸ்டாண்டர்டான டெஸ்டில் உள்ளது எது? நாம் செலவா ஸ்டாண்டர்டான டெஸ்ட் ஆனது குறிப்பிட்ட விதிமுறைகளை உள்ளடக்கியதாக அமையும் அல்லவா? ஓகேயா? ஸோ தி ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் மே பி accompanied by answer norms. Then to interpret a student's score by comparing scores of other students, dash tests are used. To interpret a student's score by comparing scores of other students, dash tests are used. குறிப்பிட்ட மாணவர்களுடைய ஸ்கோர்களை மற்ற மாணவர்களின் ஸ்கோர்களோடு ஒப்பிடக்கூடியதை எந்த டெஸ்ட்டில் நாம் பயன்படுத்துவோம்? அதாவது கம்பேரிங் ஸ்கோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லவா? மாணவர்களுடைய ஸ்கோர்களை ஒப்பிடக்கூடியது என்பது எந்த டெஸ்ட்டில் பயன்படுத்தப்படும்? நாம் ரெஃபரன்ஸ்டு அல்லவா? குறிப்பிட்ட விதிமுறைகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டில் பயன்படுத்தப்படும். ஆன்சர் நாம் ரெஃபரன்ஸ்டு. ஓகே. டு இன்டர்பிரட் a student score by comparing scores of other students and tests are used. Answer நாம் referenced test. Okay. Then an aversive state of arousal triggered by perception that an event threatens our ability to cope effectively is dash. An aversive state of arousal triggered by perception that an event threatens our ability to cope effectively is answer stress. அல்லவா? ஸ்ட்ரெஸ். அதாவது என்ன கேள்வி இங்கே கேட்கப்பட்டுள்ளது என்றால், ஒரு நிகழ்ச்சியானது திறம்பட சமாளிக்கும் நமது நிகழ்ச்சியில் திறம்பட சமாளிக்கக்கூடிய நமது டேலண்டை அச்சப்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சியினால் தூண்டப்படக்கூடிய அந்த வெறுப்பு நிலையை எப்படி அழைப்போம்? மன அழுத்தம் என சொல்வோம். ஓகே. ஸ்ட்ரெஸ் என்போம். ஓகே. an aversive state of arousal triggered by perception that an event threatens our ability to cope effectively is answer stress. Then first Asian Games was held in the year 1951. நாம் ஏற்கனவே படித்த விஷயம் அல்லவா? Then for designing balanced diet, it is essential to know the daily requirement of answer different nutrients. அதாவது பேலன்ஸ்ட் டயட்டை நாம் அன்றாட தேவைகளில் உள்ள எதை வைத்து வடிவமைப்போம். அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எதை வைத்து நாம் பேலன்ஸ்ட் டயட்டை நாம் ஃபார்ம் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். ஆன்சர் டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன்ஸ் அல்லவா? பல்வேறு உணவுகள் அல்லவா? விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் என பல்வேறு உணவுகளை உள்ளடக்கியது தான் என்னது? பேலன்ஸ்ட் டயட். ஓகே. ஃபார் டிசைனிங் பேலன்ஸ்ட் டயட், it is essential to show the daily requirement of answer different nutrients. Then in test, scorecards should have space for raw scores and dash scores. In test, scorecards should have space for raw scores and dash scores. Answer converted score. அல்லவா? டெஸ்ட்டில் ஸ்கோர் கார்டுகளில் என்னென்ன இடம்பெறும்? இவற்றுக்கெல்லாம் இடம் உண்டு ஸ்கோர்ஸ் கார்டில்.
and Roscoe's anti-dash score converted score அல்லவா ராஸ்கோர்க்கும் converted scoreக்கும் இடம் உண்டு அல்லவா இதில் ஸ்கோர் கார்டில் ஓகே in test score cards should have space for Roscoe's anti-converted score. Then which drugs are made from opium? Answer necrotic அல்லவா which drugs are made from opium? Necrotic. இது ஏற்கனவே நான் படித்த விஷயம் அல்லவா ஏற்கனவே கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட விஷயம். Then in 1972 and 1976 Olympic Games, the majority of athletes taking part in weight and strength oriented events used. In 1972 and 1976 Olympic Games, the majority of athletes taking part in weight and strength oriented events used. Answer anabolic steroids. 1972லையும் 1976லையும் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் மேக்ஸிமம் அத்லெட்ஸும் வெயிட் அண்ட் ஸ்ட்ரென்த்து சம்மந்தமான போட்டிகளில் எதை உட்கொண்டாங்க? அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸை உட்கொண்டாங்க அல்லவா அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் என்னும் போதைகளை உட்கொண்டாங்க ஓகே in 1972 and 1976 Olympic Games, the majority of athletes taking part in weight and strength oriented events used to answer anabolic steroids. Then DAS acts as state level apex organization for designing and executing training programs, revising curriculum and syllabus. DAS acts as state level apex organization for designing and executing training programs, revising curriculum and syllabus. Answer DTRT அல்லவா அதாவது என்ன கேள்வி இங்கே கேட்கப்பட்டுள்ளது என்றால் பல்வேறு உற்சாகப்படுத்தக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை பல்வேறு கரிகுலம் மற்றும் சிலபஸை உள்ளடக்கிய பல்வேறு உற்சாகமூட்டக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நடத்தக்கூடிய மாநில அளவிலான அமைப்பு எது? ஆன்சர் DTRT அல்லவா DTRT acts as a state level apex organization for designing and executing training programs, revising curriculum and syllabus. Then the two dimensions of teacher education, pre-service and DAS, diet was established across the nation. To strengthen the two dimensions of teacher education, pre-service and DAS, diet was established across the nation. தேசிய அளவில் இந்த டயட் ஆனது டீச்சர் எஜுகேஷனை வலுப்படுத்த ரெண்டு விஷயங்களை கையாளுகின்றது அல்லவா டூ டைமென்ஷன்ஸை கையாளுகின்றது. என்னென்ன விஷயங்கள்? ஆன்சர் ஒன்று ப்ரீ சர்வீஸ் அல்லவா அண்ட் ஆன்சர் என்ன இன் சர்வீஸ் அல்லவா ப்ரீ சர்வீஸ் இன் சர்வீஸ் தான் டூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஃபார் இல்லைனா இன் பை டயட் அல்லவா. தென் ஸோ டு ஸ்ட்ரென்தன் the two dimensions of teacher education, pre-service and in-service diet was established across the nation. Then Negre Yuvagandra Sanketan was set up in the year dash. Negre Yuvagandra Sanketan was set up in the year 1987-1988 அல்லவா. நெகிரி யுவகேந்திரா எந்த ஆண்டு எப்போது தன்னாட்சி அமைப்பாக இந்திய கவர்மெண்ட்டுடைய தன்னாட்சி அமைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது தன்னாட்சி அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் 1987-1988 ஓகேயா. நெகிரி யுவகேந்திரா சங்கேதன் was set up in the year 1987 and 1988 okay. Then next question, persistent change in movement behavior potentiality as a result of practice or experienced is called answer motor learning. Persistent change in movement behavior potentially as a result of practice or experience is called motor learning. அதாவது பயிற்சி அல்லது அனுபவத்தின் விளைவாக இயக்கத்தின் நடத்தையில் ஏற்படும் நிலையான மாற்றமே எது? மோட்டார் லேர்னிங் ஆகும் ஓகே. persistent சேஞ்ச் அதாவது நிலையான மாற்றம் அல்லவா நிலையான மாற்றம் எதில் எல்லாம்? மூமெண்ட் பிஹேவியர் பொட்டன்ஷியலி அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லவா. ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலாக இயக்கத்தில் மூமெண்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த மூமெண்ட் பிஹேவியர் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய இயக்கத்தினுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய அந்த நிலையான மாற்றம் தான் என்ன? persistent சேஞ்ச் தான் என்ன? motor learning okay. Persistent change in movement behavior potentiality as a result of practice or experience is called the answer motor learning. Then Negri Yuvagandra is working under the Ministry of
யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நாம் படித்த விஷயம் அல்லவா. நெகிரி விவேகேந்திரா என்பது மத்திய இளையோர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் அங்கமாகும். நெகிரி விவேகேந்திரா இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். தென் Dash has classified the individuals into 4 groups based on their bodily structure. Dash has classified the individuals into 4 groups based on their bodily structure. தனி மனிதனுடைய உடலமைப்பை 4 குரூப்ஸாக வகைப்படுத்தக்கூடிய ஸ்பெஷலிஸ்டுடைய நேம் என்ன? கிறிஸ்மர். கிறிஸ்மர் has classified the individuals into 4 groups based on their bodily structure. Then sports psychology focuses on dash. Sports psychology focuses on all of these, that is learning and performance, training and performance, participants and spectators. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஆனது எதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கின்றது? லேர்னிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸையும், ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸையும், பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெக்டேர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவது தான் என்னது? இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. தென் dash of the thesis is usually optional and is entirely a personal matter. Dash of the thesis is usually optional and is entirely a personal matter. thesis ஆனது thesis-ல பயன்படுத்தக்கூடிய விருப்பமான மற்றும் முற்றிலும் தனிப்பட்ட விஷயமாக அமைவது எது? டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு உண்டென்றால் தான் தீசிஸை நமக்கு மிகவும் விருப்பமாக முற்றிலும் தனிப்பட்ட விஷயமாக நாம் கையாள முடியும் அல்லவா. டெடிகேஷன் ஆஃப் தி தீசிஸ் இஸ் யூஸ்வலி ஆப்ஷனல் அண்ட் என்டையர்லி எ பர்சனல் மேட்டர். தீசிஸில் விருப்பமான மற்றும் முற்றிலும் தனிப்பட்ட விஷயமாக அமைவதே இந்த அர்ப்பணிப்பு ஆகும், டெடிகேஷன் ஆகும். தென் ரிஜெக்டிங் தி நல் ஹைபாத்திசிஸ் வென் இட் ஃபேக்ட் இட் இஸ் ட்ரூ இஸ் ஆன்சர் டைப் 1 அல்லவா. ரிஜெக்டிங் நல் ஹைபாத்திசிஸ் என்றாலே இதுதான் டைப் 1 தான். ஸோ ரிஜெக்டிங் தி நல் ஹைபாத்திசிஸ் வென் இன் ஃபேக்ட் இட் இஸ் ட்ரூ இஸ் ஆன்சர் டைப் 1. தென் subject error, researcher error and subject bias are the potential threats to answer reliability அல்லவா. subject error அப்படின்னா பாடத்தில் உள்ள பிழை, அதேபோல் researcher error என்னன்னா ஆய்வில் உள்ள ஆய்வு செய்பவருடைய பிழை, அண்ட் subject bias பாடம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே எதற்கான சாத்தியமான அச்சுறுத்தல் என்னலாம்? ரிலேபிலிட்டி அல்லவா. அது நம்பகத்தன்மைக்கு உள்ள அச்சுறுத்தல்கள் தான் என்னது? இதெல்லாமே பொட்டன்ஷியல் ரீட்ஸ் ஆஃப் ரிலேபிலிட்டி தான் இது. சப்ஜெக்ட் எரர், ரிசர்ச் எரர் அண்ட் சப்ஜெக்ட் பயாஸ் ஆர் தி பொட்டன்ஷியல் ரீட்ஸ் டு ரிலேபிலிட்டி. தென் statistics may be defined as the applied science which deals with the collection, analysis and dash of the data, interpretation of data. நான் படித்த விஷயம் அல்லவா. statistics may be defined as the applied sciences which deals with collection, analysis and interpretation of data. Then attributes has a dash classification, non-gradient classification அல்லவா. பண்புகள் என்பது சாய்வு அல்லாத வகைப்பாடு ஆகும். attributes has a non-gradient classification. Then discrete variables is also known as discontinuous variables அல்லவா. discrete variables தனித்தனி வேரியபிள்ஸை நாம் தொடர்ச்சி இல்லாத வேரியபிள்ஸ், அதாவது discontinuous variables என அழைக்கலாம். Then Z scale consists of standard deviation, distance of scores from the answer என mean அல்லவா. Z scale ஆனது எங்கு அமையும்? standard deviation of scores from mean அல்லவா. மீனுக்கு standard deviation ஸ்கோர்கள் அமைவதுதான் என்னது? Z scale என்பது. Z scale consists of standard deviation, distance of scores from the answer என அப்போ mean. Z scale consists of standard deviation, distances of scores from the answer mean. இத்துடன் பார்ட் 3 முடித்துக்கொள்வோம். நன்றி.